நாளைக்கப்புறம் கூட்டணிகள் காலி. திமுக அதிமுக கூடாரங்களில் வெடிக்கப் போகும் புகைச்சல். ஆட்சியில் பங்கு கேட்டால் கட். விஜயை நோக்கி பாயும் கட்சிகள். தமிழக அரசியலில் மெகா பூகம்பம். வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் ட்ரிபிள் பேங். அப்படியே அந்த பதட்டத்தை ஏத்த ஒரு விசில போடுங்க பாஸ். இன்னைக்கு தேதி மே 3, 2026. நாளைக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே. ஆனா அதுக்கு முன்னாடி அரசியல் விமர்சகர்கள் ஒரு பகீர் கிளப்பும் கணிப்ப சொல்லிருக்காங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த கையோட இப்போ இருக்கிற மாமா மச்சான் கூட்டணிகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுதான். இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். நோ டெட் ஏர், லெட்ஸ் see who's splitting. டிஎம்கே அலையன்ஸ் கிராக்ஸ். கடந்த சில வருஷமா ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இப்போ செம புகைச்சல் பாஸ். தொகுதி பங்கீட்ல ஆரம்பிச்ச அந்த அதிருப்தி இப்போ உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. பவர் ஷேரிங் பிரஷர். ஆட்சியில பங்கு வேணும், அதிகார பகிர்வு வேணும்னு காங்கிரஸ், விசிகா மற்றும் இடதுசாரி கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுக தலைமை இதை தட்டி கழிக்கிறது தான் இப்போ பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. ரிசல்ட் மேட்டர்ஸ். ஒருவேளை திமுக தனி பெரும்பான்மை வாங்கலனா இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் தங்களோட இருப்ப தக்க வைக்க கூட்டணியை விட்டு எப்ப வேணா எஸ்கேப் ஆகலாம்னு சொல்றாங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள இது தெரிஞ்சிடும். ஏடிஎம்கே பிஜேபி சைலண்ட் வார். இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு நீரு பூத்த நெருப்பாயிருக்கு பாஸ். எடப்பாடியார் தன்னோட திராவிட அடையாளத்தை நிலைநாட்ட பாக்குறாரு. ஆனா பாஜகவோட மேலாதிக்கம் அவருக்கு இடிக்குது. இவங்களுக்குள்ள இருக்கிற மௌன யுத்தம் இப்ப வெடிக்க தயாராயிருக்கு. பிளேம் கேம் ஸ்டார்ட்ஸ். ஒருவேளை அதிமுகவுக்கு ரிசல்ட் ஃபேவரா வரலனா பாஜகவால தான் சிறுபான்மையினர் ஓட்டு போச்சுன்னு இபிஎஸ் தரப்பும், அதிமுக செய்ய அரசியல்னு பாஜக தரப்பும் ஒருத்தர் குற்றம் சொல்ல ரெடியா இருக்காங்க. த விஜய் ஃபேக்டர் டிவிகே. தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் டிவிகே இப்போ ஒரு கிங் மேக்கரா உருவெடுத்திருக்கு. இளைஞர்கள் சப்போர்ட் விஜய்க்கு அதிகமாயிருக்கிறதால சின்ன சின்ன கட்சிகள் இப்போ திமுக அதிமுகவை கலட்டி விட்டுட்டு விஜய நோக்கி ஓட பிளான் பண்றாங்களாம். நியூ செஸ் கேம். தேர்தல் முடிவுகள் வந்ததும் யார் யாருடன்கிற புது சதுரங்க ஆட்டம் தமிழ்நாட்டுல தொடங்க போகுது. அடுத்த 5 வருஷத்துக்கு பழைய கூட்டணிகள் இருக்காது, புது காம்பினேஷன்ஸ் உருவாக போகுதுன்னு அரசியல் நோக்கர்கள் அடிச்சு சொல்றாங்க. இந்த சூழலை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. நாளைக்கு வர்ற ரிசல்ட் பல தலைவர்களின் தலையெழுத்து மட்டும் இல்ல, கூட்டணிகளோட எதிர்காலத்தையே மாத்த போகுது. எந்த கூட்டணி முதல்ல உடையும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கூட யார் கை கோர்ப்பாங்க? கமெண்ட்ல உங்க வெறித்தனமான கணிப்பை சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Branding செய்திகள். This is Ragini signing off with extreme energy. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. தமிழக அரசியலின் அந்த புது ஆரம்பத்துக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.